வணக்கம் நண்பர்களே. நக்கீரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர், தமிழ் பத்திரிகைகளின் முன்னோடி பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள், அவருடைய பேட்டி இன்னைக்கு வந்திருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த தற்குறி அந்த கழகத்தினுடைய நிர்வாகிகள், அவர்களுடைய பேச்சுக்கள், அந்த பொதுக்குழுவில் அவர்கள் என்னென்ன பேசினாங்களோ அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற விதமா அண்ணன் கோபால் அவர்கள் அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. இது பதிலடின்னு கூட சொல்ல முடியாது. அது கோபால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து கேட்கிற கேள்விகள். இந்த தாவேகா கரூரில் 41 பேரை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடின அந்த தலைவன் விஜய், அதே போல தலைமறைவாகி ஓடி போன அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இன்னைக்கு வாய்க்கிழியே பேசுறாங்க இல்லையா? இன்னைக்கு சவால் விடுறான், என்னை தொட்டுப்பார், என் தலைவனை தொட்டுப்பார் அப்படியெல்லாம் சவால் விடுறாங்களே அந்த நிர்வாகிகள். இவர்கள் அத்தனை பேருக்கும் ஆரம்பத்திலிருந்தே கோபால் அவர்கள் பல கேள்விகளை முன் வச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த கேள்விகளுக்கு யாருமே பதில் சொல்லல. இப்போதும் மீண்டும் அதே கேள்விகளை வைக்கிறார். இத்தனைக்கும் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு தவிட்டு தற்கூறி, ஒரு மனிதனாக கூட நம்ம எல்லாம் கன்சிடர் பண்ண முடியாத ஒரு ஜென்மம், அந்த ஜென்மம் மீச பெருசா மீச வச்சுக்கிட்ட ஒருத்தன் பேசி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். நீ உனக்கு இருக்குடா, நீ வெளியே வா, உன்னை சட்டை பிடிச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்தினா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் பத்திரிகை உலகமும் கொந்தளிச்சு நிற்கிது. மீசைன்னு சொல்றேன், அந்த மீசை யார் தெரியுமாடா? அந்த மீசைக்கு பின்னால் உள்ள சரித்திரம் தெரியுமா? அந்த மீசை கதற விட்ட ஆளுமைகள் யார் யார் தெரியுமா? அந்த மீசை என்னென்ன புரட்சிகளை இந்த தமிழ் பத்திரிகை உலகத்தில் செஞ்சிருக்குன்னு தெரியுமான்னு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கேள்விகளை எழுப்புறாங்க. இன்னும் பல மாத காலங்களுக்கு அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது அந்த தற்கூரியால. அப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புறாங்க பலர். டேய், நக்கீரங்கோபால் சட்டையை பிடிப்பியா? நீ ஆம்பளையா இருந்தா, உண்மையிலேயே நீ சரியான ஆம்பளை இருந்தா, சரியான பிறவியா இருந்தா, ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல சில வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது, அதனாலதான் இதை சொல்ற. நீ சரியான பிறவியா இருந்தா அவரை போய் தொட்டுப்பார், அவர் அலுவலகம் பக்கம் போய்ப்பார். நீ என்ன ஆகிற அப்படிங்கிறது உனக்கு தெரியும். உன்னுடைய உண்மையான நிலைமை என்னங்கிறத நீ அன்னைக்கு தெரிஞ்சுப்ப. நீ சுப்ரீம் கோர்ட்டை விலைக்கு வாங்கலாம், டெல்லியில கால் விழுந்து எவனுடைய ஆதரவையும் நீ விலைக்கு வாங்கலாம். ஆனா அண்ணன் கோபாலை நீ தொட்டுப்பாரு, தொட்டு பார்த்த பிறகுதான் உன்னுடைய உண்மையான நிலைமை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பத்திரிகையாளரும் கொந்தளிச்சு எழுந்திருக்காங்க. ஆனால் அண்ணன் கோபால் அப்படியெல்லாம் கொந்தளிக்கவே இல்லை. அவர் ரொம்ப கூலா இவனுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் கொடுத்திருக்கார். அந்த பதிலை இப்ப நான் சொன்ன பிறகு நீங்க பாத்துக்கோங்க. செருப்பால் அடிக்க போறாங்க. அதுக்கு மேல இவன் ஒர்த் இல்லை, இவனுக்கு அதுக்கு மேல பேசுறது நம்ம வேஸ்ட் அப்படிங்கிறது அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அதனால அந்த ஒரு பதிலை மட்டும் கொடுத்துட்டு மீண்டும் வேதாளம், அந்த விக்ரமாதித்தன் தோல்ல ஏதன வேதாளம் மாதிரியே கோபால் அவர்கள் மீண்டும் அதே கேள்வியை முன்வைக்கிறார். ஏன் நம்ம அதற்கு முன்பே இந்த கேள்விகளை நம்ம வச்சுட்டோம், நம்ம பல வீடியோக்கள் வெளியிட்டுட்டோம். நானே சொல்லியிருக்கேன், அண்ணன் கோபால் அவர்கள் அதன் பிறகு அவர் வீடியோ வெளியிட்டாரு. ஆனால் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது, நம்ம அண்ணனுடைய அவர் காட்டிய வழியில நம்ம சரியா தான் போறோம் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதையத்தான் நான் இப்பயும் சொல்றேன். இந்த கேள்விகள் தொடர்ச்சியாக எல்லோரும் கேட்கிற கேள்விகள் தான். ஆனால் கோபால் அவர்கள் கேட்கிற போது அது இன்னும் வலிமையானதாக, இன்னும் கூர்மையானதாக மாறுது. அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு முன்பும் பின்பும் நடந்தவைதான் அவர் கேட்கிற கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு நீ சரியான ஆண்மகனாக இருந்தால், உண்மையான ஒரு, திரும்ப சொல்ற அந்த வார்த்தையை சொல்ல முடியல, உண்மையான ஒரு பிறவியா இருந்தா நீ இந்த கேள்விகளுக்கு உரிய பதில சொல்லணும். முதல் கேள்வி, நீ ஏன் 9 மணி நேரம் லேட்டா வந்த? இதுதான் பிரதானமான கேள்வி. இப்ப வரைக்கும் ஒரு நாய் கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்ல அந்த தாவேக்கான்ற கட்சியில் இருந்து. நீ ஏன் 9 மணி நேரம் லேட்டா வந்த? முதல் கூட்டம் உனக்கு எங்க? நாமக்கல்ல. நீ பேச வேண்டிய நேரம் இது 8:45. எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புன? 8:45. எங்க இருந்து? சென்னை பனையூர்ல இருந்து. பனையூரில் இருந்து நாமக்கல்லுக்கு கிளம்புற நேரமே 8:45.
நீ என்ன மாவுக்கு அங்க வந்து நீ நேரத்தை அறிவிச்ச, நான் வந்து 8:45 நாமக்கல்ல பேசுவேன் அப்படின்னு ஏன் வந்து அறிவிச்ச? அறிவிச்ச பிறகு எதுக்குடா நீ 8:45 வீட்டுல இருந்தே கிளம்புற? எத்தனை மணி நேரம் நீ லேட்டா போய் சேர்ந்தங்க? அடுத்து அந்த நாமக்கல்லில் இருந்து கரூருக்கு செல்ல உனக்கு எதுக்கு அத்தனை மணி நேரம் எடுத்துக்கிட்ட? எதற்காக இத்தனை பேரை வந்து உன் வாகனத்தின் பின்னாடியே வந்து அழைச்சிக்கிட்டு போன? உன் வாகனத்தோடயே வந்தாங்களே 200 பைக்கு, 50 கார், 60 காரு, இவங்கெல்லாம் உன் பின்னாடியே வந்தாங்களே, அவர்களில் செத்தவங்க எத்தனை பேரு, அடிப்பட்டவங்க எத்தனை பேரு? வீடியோ காணொலி இன்னும் இருக்கு, போலீசாரால் இப்போது கூட ட்ரேஸ் பண்ண முடியலன்னு சொல்றாங்களே, அந்த வாகனத்தில் வந்து அடிப்பட்டவங்க, பஸ்ல மிதிப்பட்டவங்க, அவர்கள் யாரு? அவங்களுடைய நிலைமை என்ன? ஒரு டிஎஸ்பி வந்து சொல்றாரு. டிஎஸ்பின்னா உனக்கு சாதாரணமா தெரியுதா? அவர் ஒரு கெசட்டட் ஆபீசர். ஒரு கெசட்டட் ஆபீசர் வந்து சொல்றாரு, இதுக்கு மேல போவாத, போனா கூட்ட நெரிசல் ஆயிடும், பெரிய கிரௌட் பஸ்ட் ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நீ என்ன பண்ற? 500 மீட்டர் முன்னாடி சொல்றாரு அவரு. அப்ப 1/2 கிலோமீட்டர் முன்னாடி நிப்பாட்டிக்க, கூட்டம் அவ்வளோ இருக்குன்றாரு. நீ என்ன எதுக்காக 1/2 கிலோமீட்டர் நீ அதை தாண்டி வந்து இந்த ஒரு கொலைக்கார பஸ்ஸை உள்ள கொண்டு வந்து இவ்வளவு பேரும் கொல்றதுக்கு காரணமா நின்ன? உன்னுடைய பஸ்ஸுக்கு முன்னாடி முன் சக்கரத்துக்கு அடியில ஒரு லேடி, ஒரு பெரிய உடல் பருத்த ஒரு பெண்மணி உட்கார்ந்துட்டு, என் பொண்ணு காணாம போயிடுச்சு, இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்காம நான் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுன்னு வந்து அது உட்காந்து தர்ணா பண்ணுது பஸ்ஸுக்கு எதிரில். அதன் பிறகுதான் நீ என்ன பண்ற? இந்த பொண்ணு காணாம போயிருக்கு, தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ தொடர்ந்து கடந்து போற. இந்த இடத்துல இவ்வளவு பேர் செத்து விழுறாங்க, போதும் இத பேச்சை நிப்பாட்டுங்க அப்படின்னு அத்தனை பேரும் கத்துறாங்க கீழே இருந்து. ஆனா கூடவே இருந்த இந்த தற்குறி ஆதவ் அர்ஜுனா அவன் சொல்றான், செந்தில் பாலாஜியை பத்தி பேசு, செந்தில் பாலாஜியை பத்தி பேசு, அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு அவன் பேச வைக்கிறான். அது வரைக்கும் செத்து விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ பேசிக்கிட்டு இருந்த? இந்த ஆட்கள் வந்து சாகிறத நீ கண்ணார பாக்குற, ஆம்புலன்ஸ் கொண்டு ஏத்தின்னு போங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி தலை திருச்சி ஓடுறிய, துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு ஓடுனிய. எதுக்காக அப்படி ஓடின? உன்னை யார் ஓட சொன்னாங்க? இங்க தங்குறதுக்கு என்ன கேடு? அல்லது அடுத்த இடம், அடுத்த நகரம், அங்க எங்கேயாவது தங்கியிருந்து இந்த பணிகளை பார்க்கறதுக்கு உனக்கு என்ன கேடு? அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு போய் குப்பரை கவிழ்ந்து படுத்தவன். நான் இப்பயும் சொல்றேன், அவன் சரக்க போட்டுட்டு ஃபுல் போதையில மப்பில் இருந்தவன் அவன். இந்த 40 நாளும் தலைமறைவா இருந்தியே, உன்னை தலைமறைவா இருக்க சொன்னது யாரு? உன் நிர்வாகிகள் சொல்லுகிற அத்தனை பேர் தலை தெரிச்சு ஓட்டானுங்களே. இன்னைக்கு வீராவேசமா வந்து என்ன கைது பண்ணிப்பார், தொட்டுப்பார், என் தலைவனை தொட்டுப்பாருன்னு சொல்றானே, இவெல்லாம் வந்து முதல் 16 நாள் எங்க இருந்தான்? எதுக்கு சென்னையை விட்டு ஓடி டெல்லியில போய் எவன் காலை தேடிக்கிட்டு இருந்தான்? இவன் நிர்வாகிகள் எல்லாம் எங்க போய் தலைவரமா இருந்தாங்க? ஒருத்தன் கடலுக்கு போறான், ஒருத்தன் எங்கேயோ ஒரு தலைமறைவா இருக்கான், ஒருத்தன் கிச்சன்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். யார் அவனெல்லாம் ஒளிவு சொன்னது? எதுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? இன்னைக்கு இவ்வளவு வீராவசம் பேசுறேப்பா, இவ்வளவு அலிகேஷன் பண்ற. ஆனா இதை இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சி பதுங்கி பம்மிக்கிட்டு இருந்த இவ்வளோ காலமும் இந்த மக்கள் கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையானதை உடனுக்குடனே செஞ்சு கொடுத்தது யாரு? நீங்களே சொல்லுங்க. அந்த கேள்விக்கான பதில ஆளுங்கட்சி சொல்ல வேணாம், முதல்வர் சொல்ல வேணாம், திமுக காரை எவனுமே சொல்ல வேணாம். நீ சொல்லு. நீ ஓடி போயிட்டல, நீ ஓடி போன பிறகு அந்த இடத்தில் அவங்கள படுகாயம் அடைஞ்சவங்களை எல்லா எங்கெங்கெல்லாம் மருத்துவமனை ஓப்பன்ல இருக்குது எல்லா மருத்துவமனையும் அட்மிட் பண்ணு. தனியார் கவர்மெண்ட் இதை பார்க்க வேணாம். தனியார் மருத்துவமனையா இருந்தா அதற்கான கட்டணத்தை பத்தி கவலைப்பட வேணாம், அரசு பார்த்துக்கும், போய் சேருங்க அப்படின்னு ஒவ்வொரு மருத்துவமனையில காயமடைஞ்சவனை சேர்த்தது யார்? ஒருவேளை அவங்க அப்படி சேர்க்காம விட்டு இருந்தா இந்த பலி எண்ணிக்கை எவ்வளவு ஆகியிருக்கும்? இதெல்லாம் அண்ணன் கேட்கல, இருந்தாலும் நான் கூட சேர்த்து கேட்கிறேன். இந்த தனியார் மருத்துவமனையிலும் அரசு மருத்துவமனையிலும் இந்த படுகாயமடைந்த 200க்கும் மேற்பட்டவர்களை கொண்டு போய் அட்மிட் பண்ணி சிகிச்சை பார்த்தாங்கல்ல, ஒருவேளை இந்த சிகிச்சை தரப்படாமல் போயிருந்தால் சாவு எண்ணிக்கை எவ்வளவு வந்திருக்கும்? இன்னைக்கு இது 41ங்கிறது 82 மாறி இருக்கலாம், 202 கூட மாறி இருக்கலாம். ஆனா
அது நடக்காம பார்த்துக்கிட்டது யாரு? முதல்வர் அவர்கள். அவர் எப்படி அவருக்கு சார்ட்டர் ஃபிளைட் கிடைச்சு வந்தாருன்னு கேட்கிறியா? அறிவு கிட்ட மூதேவி, தற்கொலை முண்டமே. அவர் சிஎம்டா, அவர் முதலமைச்சர். ஒரு முதலமைச்சருக்கு என்ன அக்சஸ் இருக்குன்ற ஒரு குறைஞ்சபட்ச அறிவு கூட உனக்கு தெரியல. நீ முதலமைச்சராகி புடுங்க போறன்னு வர. ஒரு முதலமைச்சர் அடுத்த 1 மணி நேரத்தில் ஒரு இடத்துக்கு டிசாஸ்டர் நடக்குது, ஒரு பெரிய பேராபத்து நடந்திருக்குன்னா அந்த இடத்துல நினைச்ச நேரத்துல அவர் கிளம்பி போக முடியும். அவருக்கு அந்த அக்சஸ் இருக்கு. அந்த குறைஞ்சபட்ச அறிவாவது உனக்கு இருக்கா? கேள்வி எழுப்புற. செந்தில் பாலாஜி ரவுடி, உனக்கு நான் இறங்கி ரவுடித்தனம் பண்ணுவேன். நீ என்ன ரவுடித்தனம் பண்ணுவ? என்னடா பண்ணுவ ரவுடித்தனம்? எங்க வந்து பாரு பாப்போம், நடு ரோட்ல வந்து இதே அப்படி சொல்லிப்பாரு. 4 மிதி செவில்ல மிதிச்சாங்கன்னா தெரியும் உனக்கு என்ன இந்த கட்சிக்காரங்க போல அல்லது வெளியில் இருக்கிற மக்களுடைய கோபம் என்னங்கிறது உனக்கு அப்பதான் தெரியும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா? தாவேக்கா தொண்டனை தொட்டுப்பார், சுப்ரீம் கோர்ட் வரும். என்ன புடிங்கிட்டு வந்த நீ சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு? எவன் காலை நக்கிட்டு வந்த? எவனுக்கு எவ்வளவு லஞ்சம் அழுதுட்டு வந்த? அந்த தைரியத்தில் தான் நீ பேசிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா உண்மை என்னங்கிறது மக்களுக்கு தெளிவா தெரியும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ சொல்ற பொய்யெல்லாம் அப்படியே எல்லாரும் கேட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த பத்திரிகைக்காரனா வந்து ஒன்னா நிக்கிறான். அண்ணன் நக்கீரனை வந்து நீ தொட்டு பாடுறா, உண்மையிலே ஒரு துரும்பு வந்து அவர் மேல உருட்டான், நீ என்ன கதி அவரை பார் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. யார் பத்திரிகைக்கார, யார் எச்சக்கல நாய் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. இதுல எச்ச பாடு அவ்வளவு பேரும் வந்து இவனுக்கு ஆதரவு கொடுக்குறான். யாரெல்லாம் இவனுக்கு ஆதரவு கொடுக்குறான்னு பாருங்க. அவன் அத்தனை பேரும் பொறுக்கி திங்கிற நாய்களா தான் இருக்காங்க. கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் தான், ஆனா அது தவிர்க்க முடியாது. ஏன்னா எவ்வளவுதான் நிதானமா பேசணும்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த முடிவுங்கிறது வந்து இப்படித்தான் போகுது. ஏன்னா நடக்கிற அந்த நிகழ்வுகளை பார்க்கிற போது மனசு வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படுது, அந்த அளவுக்கு மனசுக்குள்ள ஆத்திரம் வருது. இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஒரு கும்பல் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதை ஆதரிக்க ஒரு நாதாரிங்க ஒரு 4-5 பேர் வந்து இருக்காங்களே அப்படிங்கிற கோபம் தான் திரும்ப திரும்ப. இவர்கள் தனியாக அடையாளம் காட்டப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த அண்ணன் கோபால் பேசிய பிறகு, இவன் பேசின பிறகு, இந்த ஆதவ்ன்ற தற்குறி பேசின பிறகு, இந்த இந்த நக்கீரன் கோபால் அவர்களுக்கு குவிகிற ஆதரவு ஒரு பக்கம். அவங்கெல்லாம் உண்மையான பத்திரிகையாளர்கள், களத்தில் நின்று போராடுபவர்கள், பல ஆண்டு காலமாக இந்த அரசியல் களத்தை சரியாக கணிப்பவர்கள். அவங்கெல்லாம் இந்த பிழைப்புக்கு, வயிற்று பிழைப்புக்கு மாரடிக்கிற இந்த ஈனப்பறவைகள், பிச்சைக்கார பயிலுங்க, பத்திரிகாரன்ற போர்களை சுத்துற அந்த நாதாரிகள் எல்லாம் யாருங்கிறத ரொம்ப அழகா வந்து தோல் உரிச்சு காட்டியிருக்காங்க. இந்த 40 நாட்களாக அவர்கள் அவருடைய செயல்பாடு என்ன, அவங்க வெளியிட்டு இருக்கிற வீடியோக்கள், எழுதியிருக்கிற பதிவுகள் அத்தனையும் வந்து அவங்கள தனியா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. அவர்களுக்கு மக்கள் மத்தியில் என்ன மரியாதைன்னா, அந்த சின்ன கவுண்டர் படத்துல கடைசியா வந்து அந்த படத்தோட வில்லன் ஒவ்வொருத்தன் காலை தேடி போய் கதறுவான், ஐயோ என்னை மன்னிச்சு மன்னிச்சுன்னு. அன்னைக்கு எல்லாரும் காரி துப்பிட்டு கண்டுக்காம போய்கிட்டே இருப்பாங்க. சினிமா உதாரணம் சொல்றேன்னு நினைக்க வேணாம். அப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலை தான் இந்த நாய்களுக்கெல்லாம் வரும். இன்னைக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய, அதாவது நீங்க அண்ணன் கோபாலுடைய அந்த வீடியோ திரும்ப முழுசா பாருங்க. எந்த இடத்துலையுமே அவர் ஆவேசப்படல, அவரு யாரையும் வந்து திட்டவும் இல்லை. இப்ப நான் திட்டுறேன் அந்த அளவுக்கெல்லாம் வந்து அவர் பேசவே இல்லை. ஆனா இவங்க யாருன்றது அப்படியே தோலுரிச்சு கேட்டார். இவர்கள் மீது மக்களுக்கு இனி என்ன மாதிரியான மரியாதை வரும் அப்படின்னா, அண்ணா வந்து அந்த ஆதவர்ஜனான்ற தற்குறிக்கு என்ன ரியாக்ஷன் காட்டினாரோ அந்த ரியாக்ஷன் தான் இந்த மாதிரி ஈனத்தனமான பத்திரிகையாளர்களுக்கு மக்கள் மத்தியிலிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.